தமிழர் தொழிற்சங்கத்தின் பொதுச் செயலாளர் தட்சிணாமூர்த்தி அவர்கள். தொழிலாளர்களுக்கும் இந்த கூட்டத்தை சிறப்பாக வழிநடத்திக் கொண்டிருக்கும் சிஐடியு தலைமைக்கும் ஏனைய தொழிற்சங்க தலைமைகளுக்கும் என் மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டம் ரொம்ப அவசியமான, அதாவது இது கண்டன ஆர்ப்பாட்டம் அப்படின்றத விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு போராட்டமா நினைக்கிறேன் நான். ஏன்னா தொழிலாளர் நல சட்டங்கள்ன்றது சும்மா போற போக்குல அப்படியெல்லாம் எதுவும் வந்துடல. கிட்டத்தட்ட 120 ஆண்டு கால போராட்டம், 123 ஆண்டு கால போராட்டம் தான் இந்த தொழிலாளர் நல சட்டங்கள் அப்படின்றது. நம்ம ஒரு நேரமும் நம்மளோட கிரீவன்ஸ் பெறதுக்கு, அதாவது நம்மளோட உரிமைகளை பெறதுக்கு ஒவ்வொரு வருஷமும் நம்ம கடுமையா போராடிக்கிட்டே இருந்திருப்போம். ஒரு முதலாளி ஒவ்வொரு முறையும் தனக்கான லூப் லைன் எங்க இருக்குன்னு தான் தேடுவாங்க. சரி, இந்த சட்டத்துல நம்ம எங்க நம்ம லூப் லைனை தேடலாம், எங்கெல்லாம் நம்ம இந்த சட்டத்துல ஓட்டையை தேடலாம் அப்படின்றத முதலாளி தேடிக்கிட்டே இருப்பான். இது வரைக்கும் முதலாளிகள் தேடி தேடி தவறு செஞ்சுக்கிட்டு இருந்ததை இனிமே நீ தேடலாம் தேவையில்ல, நேரடியா உனக்கு எல்லாத்தையும் நான் செஞ்சு கொடுத்துறேன், நீயே செஞ்சுட்டு போ அப்படின்னு இருக்குது இந்த மாதிரியான சட்ட திருத்தங்கள். உண்மைக்குமே யோசிச்சு பாருங்களேன், ஒரு சட்ட திருத்தம் எதற்காக செய்யப்படும் யோசிச்சு பாருங்க. ஏற்கனவே ஒரு சட்டம் இருக்கு, அந்த சட்டத்தை திருத்தணும். ஏன் திருத்தணும்? ஏற்கனவே இந்த சட்டத்தினாலும் திட்டத்தினாலும் யாரெல்லாம் பயனடையலையோ அவங்க எல்லாரும் பயனடையணும், அதே நோக்கமா இருக்கணும். அதுதானே ஒரு சட்ட திருத்தத்துக்கான அடிப்படை நோக்கமா இருக்கணும். ஆனா இங்க அப்படியா இருக்கு? இங்க அப்படியா இருக்கு? ஏதோ ஒட்டுமொத்தமா அமைப்பு சாரா தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட 78% பேர் அமைப்பு சாரா தொழிலாளர்கள். நம்ம இந்தியாவில் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் 78% பேர். இந்த 78% தொழிலாளர்களுக்கு நான் பாதுகாப்பை ஏற்படுத்தி தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அதாவது இந்த சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண உடனே பல்வேறு மீடியாக்கள்ல நமக்கு என்னன்னா, பாருங்க, நாங்க இவ்வளவு பேருக்கு ஒரு வருஷத்துக்குள்ளார நாங்க அவங்களுக்கு கிராஜுவிட்டி உறுதிப்படுத்திட்டோம், பிஎஃப் எல்லாருக்கும் உறுதிப்படுத்திட்டோம், அவங்களுக்கு மினிமம் வேஜ் சொல்லக்கூடிய குறைந்தபட்ச சம்பளத்தை நாங்க உறுதிப்படுத்திட்டோம் அப்படிலாம் எல்லா மீடியாக்களும் சொல்லி வச்ச மாதிரி பேசுச்சு. இதுதான் உண்மையா? இதுதான் உண்மையை யோசிச்சு பாருங்க. எப்படி 78% மக்களுக்கு எப்படி பிஎஃப் தருவாங்க? இப்போ இங்க பெரும்பான்மையா இருக்கிறது முன்னாடி இந்த கட்டிட தொழிலாளர் அப்படி இப்படிலாம் இருக்காங்க. இப்போ கட்டிட தொழிலாளி இருக்காங்க, சாயப்பட்ட தொழிலாளி, இவங்களாம் அமைப்பு சாரா தொழிலாளர்கள்லாம் வராங்க. இவங்களோட மினிமம் சேலரி 17,150 ரூபாய். நீ பிக்ஸ் பண்ணிட்டியா? ஆமாப்பா, நீ 17,150 ரூபாய்ன்றத நல்ல வேலை செய்யக்கூடிய தகுதியான நபருக்கு 18,150 ரூபாய் பிக்ஸ் பண்ற. அது கீழே 3 கிரேடா பிக்ஸ் பண்ற. லாஸ்டா ஒரு ஃபீல்டு ஒர்க்கர் 13,000 ரூபாய் பிக்ஸ் பண்ற. இந்த 13,000 ரூபாயில நல்லா கேட்டுக்கோங்க, ஒரு HRA பிக்ஸ் பண்றாங்க. இந்த HRA எப்படின்னா, உங்களோட சாப்பாட்டு செலவுக்கும் மாசத்துல துணி எடுக்கிற செலவுக்கும் இந்த ரெண்டுத்துக்கும் எவ்வளவு செலவாகுதோ அதுல 10% HRA வைங்க. நல்லா யோசிச்சு பாருங்களேன். நமக்கு HRA ஒரு 15% வச்சுக்கோங்க, ஒரு 15,000 ரூபாய். 15,000 ரூபாய் 15% எவ்வளவு வந்துடும்? ஒரு 1,800 ரூபாய் வந்துருமா? 1,800 ரூபாய். இந்த 1,800 ரூபாயில இப்போ இன்னைக்கு காலத்துல எங்க வீடு தராங்க? எங்க வீடு தராங்க? பெரும்பாலும் நம்ம இந்தியா முழுமைக்கு இருக்கிறது எல்லாமே MSME, SME தான். குறு சிறு தொழிலாளி தொழில் நிறுவனங்கள் தான், அவ்வளவுதான் இருக்கு. இப்ப அங்கெல்லாம் 300 பேர் கீழே வேலை செய்யறாங்க. இந்த 300 பேர் கீழே வேலை செய்யறாங்க. இப்ப ஒரு சட்டம், முன்னாடி 100 பேருக்குள்ள, அவரு நண்பர்களோட சொல்லியிருந்தார், முன்னாடி 100 பேருக்குள்ள இருந்தாலே இந்த தொழிற்சாலை சட்டங்களுக்குள்ள உள்ள வந்துருவாங்க. அப்போ 100 பேருக்கு மேல போச்சு அப்படின்னா நீங்க லேபர் ஆபீஸ்ல நீங்க கவர்மெண்ட்ல ப்ராப்பரா அறிவிக்கணும். அறிவிச்சாதான் நீங்க எல்லாம் கொடுக்கவோ இல்ல வேற எதுவும் செய்ய முடியும். ஆனா இப்போ அதை 300 பேரா மாத்துற. இப்படி மாத்துறது என்ன தொழிலாளிக்கு நல்லதா? தொழிலாளிக்கு நல்லது செய்யறதா? இருக்க 80% பேர் அவர்தாங்க. 80% ஊழியர்கள் வயிற்று வச்சிருந்தா தொழிலாளி நல்லது செய்யறங்கிற வெக்கமா இல்ல. இது எப்படி சரியா இருக்கும்? எப்படி சரியா இருக்கும்? 20 பேருக்குள்ள இருந்தது. இப்போ கான்ட்ராக்ட் லேபர் சட்டம் அப்படின்னு சொல்லி 20 பேருக்குள்ள இருந்ததுங்க. சரி, 20 பேருக்கு மேல போனாலே அதை 20 பேருன்றதே ரொம்ப அதிகங்க. நாங்க தொழிலாளி நல்லது செய்யறோம், அதனால 20 பேருக்கு இல்லைங்க, 10 பேருக்கு மேல போயிட்டாலே
10 பேர் மேல போயிட்டாலும் அது வந்து கான்ட்ராக்ட் லேபர் சட்டத்துல போய் உட்காருங்க. அவங்க வந்து கான்ட்ராக்ட்ல ப்ராப்பரா வந்து லைசன்ஸ் எடுத்து வேலை செய்யணுங்க. இது வந்து தொழிலாளிக்கு நல்லது செய்யறதுங்க. நீங்க அது 20 பேரை தூக்கி போய் 50 பேரை வைக்கிறீங்க, இது நல்லது செய்யறது. நேரடியாக சொல்லிட்டு போயிட வேண்டியது தானே. இந்த சட்டமும் திட்டமும் நான் எங்களோட பெருமொழிகளுக்காக தான் செய்யறோம் சொல்லிட்டு போயிட வேண்டியது தானே. ஆரம்ப காலங்கள்ல இருந்து நீங்க நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. ஒன்றிய அரசு ஒரு சட்டம் போடுங்க. இந்த ஒன்றிய அரசு போடுற சட்டத்தை வந்து அமல்படுத்தலாமா வேணாமா அப்படின்றது தொழிலாளர் நலச்சட்டங்களை பொறுத்த வரைக்கும் மாநில அரசோட கண்ட்ரோல் தாங்க. இப்ப நம்மள மாதிரி பொதுத்துறை நிறுவனங்கள்ல, அதாவது மத்திய பொதுத்துறை நிறுவனங்கள்ல இருக்கிறவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சட்டம் பொறுத்தோம்னு வச்சுக்கோங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கிற நிறுவனங்கள் எல்லாம் எது பொருந்தும்? அப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த சட்டத்தை ஏத்துக்கிறேன் இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லணுமா இல்லையா? வாய்மொழி மௌனம் கேட்கிறீங்க. அவன் சொன்ன உடனே 3 சட்டத்தை அமல்படுத்தல. ஏன் இன்னொரு சட்டத்தை அமல்படுத்தல? ஏன்னா அதை தொட்டா அவனுக்கு வலிக்கும். ஏன்னா வாரிய பொறுப்புகள் அதுலதான் வருது. நீ எல்லாத்தையும் தேர்தலுக்காக வாரிய பொறுப்புகள் எல்லாம் கொடுக்கணும். இதை தொட்ட அப்படின்னா உனக்கு வெடிக்கும், தேர்தலில் பாதிப்பு வரும். அதனால நீ தொட மாட்டேங்கிற. இதெல்லாம் கேவலமா இல்லையா உனக்கு? ஒரு பக்கம் நான் பிஜேபி எதிர்க்கிறேன் பார்த்து பிஜேபி மண்ணாங்கட்டி பேசுறேன். வெக்கம் இல்லாம அவன் கொண்டு வந்தவன சட்டத்தை அமல்படுத்துற. வெக்கம் இல்லாம உனக்கு என்ன தகுதி இருக்கு, அறிவு இருக்கு நான் பிஜேபி எதிர்க்கிறேன் பேசுறதுக்கு? ஏங்க ஒரு சட்டத்தை கொடுக்குறாங்க, ஒரு சட்டத்தை கொடுக்குறான். மாநில அரசு விருப்பப்பட்டா யாருக்கு வேணாலும் விலக்கு அடிக்கலாங்க. தொழிலாளர் சட்டங்கள்ல இருந்து தொழிற்சாலை சட்டங்கள்ல இருந்து விலக்கு அளிக்கலாங்க. அப்படிதான் விலக்கு அளிச்சு கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேல போராடுறாங்க சானிடரி ஒர்க்கர்ஸ். இன்னை வரைக்கும் போராடிட்டு இருக்காங்க. இன்னை வரைக்கும் 1.5 வருஷமா போராடுறான். அவனுக்கு எந்த வித பணப்பலனும் கிடையாது. பர்மனன்ட் பண்ணு அவன் கேட்டுட்டு இருக்கான். நீ காலைல சோறு போடுற, ஏன்னா சோத்தி சத்த விளையாடா நாங்க, சோத்தி சத்த விளையாடாங்க. எங்களை பார்த்தா அப்படி எப்படி இருக்குது? காலையில சோறு போடுறோம், மதிய சோறு போடுறோம், மயில சோறு போடுறோம், சொந்த சத்தம் விளையாடாங்க. எங்களுக்கு வேலை வாய்ப்பை ஒளிப்பட்டி கொடுக்குறா. அதான் நான் கேட்கிறேன். பர்மனன்ட் என்ன வழியை ஏற்படுத்தி கொடு. நீ தனியார்கிட்ட கொண்டு போய் நொட்டுற. ஒரு பாத்ரூம்ல கூட ஊழல் பண்ற ஓயெல்லாம் நாங்க தொழிலாளரோட நலனை எதிர்பார்க்கிறது எங்களோட தப்பு தான். எங்களோட தப்பு தான். சாம்சங் கம்பெனி தனியார் நிறுவனம் தானே, கொண்டு வந்தால. ஏன் அங்க எங்களால தொழிற்சாலை தொடங்க முடியல? சிஐடி தொழில் அவ்வளவு போராடினாங்களே, 40 பேரோட கலந்து நின்னோம். நாங்களும் ஒரு சப்போர்ட்டா நின்னோம். சிஐடி தொழில் அவ்வளவு போராடினாங்களே, அத்தனை வருஷமா போராடினாங்களே. ஏன் தொழிற்சாலை தொடங்க முடியல? நீ அப்படி என்ன மண்ணாங்கட்டி அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்க? நீ கம்பெனி தொடங்குறது கொண்டு வர்றது வந்து எப்படி எங்களுக்கு வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்தி 100% எல்லாருக்கும் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் கம்பெனி தொடங்குற மாதிரி தெரியலையே. உன்னோட சட்டமும் திட்டமும் நீயே தொழிலாளி கிட்ட ஏதோ கடனை வாங்கிட்டு கமிஷனை வாங்கிட்டு கையெழுத்து போட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. உனக்கும் பிஜேபிக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? என்ன அறிவு இருக்கு பிஜேபி திட்டத்துக்கும்? முதல்ல இந்த அரசாங்கங்கள் நல்ல ஒண்ணு தெளிவா புரிஞ்சுக்கணும். மத்திய அரசா இருக்கட்டும், மாநில அரசா இருக்கட்டும், தொடர்ச்சியா தொழிலாளர்கள் மீது தொடுக்கப்படுற இந்த தொழிலாளர் நலச்சட்டங்களை நீங்க பின்வாங்கணும். இல்லைன்னா தொடர்ச்சியா இந்த போராட்டங்கள் அதிகரிச்சுட்டே போகும். கூடுதலா இதுவரைக்கும் சட்டங்கள் இல்ல. ஒரு நிறுவனத்துல கட்டாயமா இவ்வளவு பேர் வந்து நிரந்தர ஊழியர்களா இருக்கணும் அப்படின்ற சட்டம் இது வரைக்கும் இல்ல. தமிழ்நாடு அரசு இனிமேலாவது அதை கவனத்தில் எடுத்துக்கணும். ஒரு கம்பெனி தனியாரோ அரசு நிறுவனமோ ஒண்ணு தொடங்கினா குறைஞ்சபட்சம் 70% பேர் நிரந்தர ஊழியர்களா இருக்கணும் என்ற இந்த கோரிக்கையை முன் வச்சு நாம எல்லாரும் போராடணும். இது ரொம்ப ரொம்ப அவசியமான கோரிக்கை நான் நினைக்கிறேன். ஏன்னா தொடர்ச்சியா எஃப்டிஏ வருது, நீம்னு கொண்டு வரான், என்ன கர்மத்தை கொண்டு வந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. காலப்போக்கில் நமக்கு வந்து பர்மனன்ட் ஊழியர், அதாவது நிரந்தர ஊழியர் அப்படின்ற ஒரு அடிப்படையே நமக்கு இல்லாம போயிடும். ஒவ்வொரு நேரமும் நம்ம இங்க வேலை செய்யறதுன்றது இந்த நிறுவனத்துல வந்து எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் இங்க நின்றுக்கணும் வேலை செய்யணும்னு நினைக்கிறது அடிப்படையே அந்த நிரந்தர பணின்றதுதான். அந்த நிரந்தர பணியே இல்லை அப்படின்னா நீங்க இங்க நிக்க வேண்டிய தேவை கிடையாது. அதனால நாம நிரந்தர பணிக்கு வந்துட்டோம். நம்மளை போலயே நமக்கு பின்னாடி இருக்கிற சந்ததியினர் நிரந்தர பணிக்கு வரணும் அப்படின்னா நாம எல்லாரும் இந்த நிரந்தர பணிக்கான சட்டத்தை ஏற்றணும் சொல்லி எல்லாரும் ஒரு சேர நின்று குரல் கொடுக்கணும்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். வாய்ப்பளித்த தலைமைக்கு நன்றி.